வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வேடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா நேற்று திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக ஆரம்பமானது. நேற்று காலை 8:15 மணியளவில் ஆலய வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து கிரியைகள் நடைபெற்று காலை 10 மணியளவில் பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு மத்தியில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்வின் போது ஆலய உள்வீதியிலும் சுற்றுப்புறங்களிலும் திரண்டிருந்த பெருந்திரளான பக்தர்கள் பக்தி பரவரசத்துடன் நல்லூர் கந்தனை வழிபட்டனர். கொடியேற்றத்தை கண்டுகளித்த பக்தர்கள் கந்தசுவாமி பெருமானிடம் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி அருளாசியையும் பெற்றுக்கொண்டனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வேடாந்த மகோற்சவம் தமிழ் மக்களின் ஆன்மீக வாழ்வுடனும் பண்பாட்டு மரபுகளுடனும் நெருங்கிய தொடர்புடைய முக்கிய சமய நிகழ்வாக விளங்குகின்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இப்பெருந்திருவிழாவில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பெருந்தொகையான மக்கள் கலந்து கொள்வது வழக்கமாகும். இம்முறை பெரும் திருவிழாவில் பங்கேற்பதற்காக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நல்லூருக்கு வருகை தந்திருந்தனர். அத்துடன் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் தாயகம் திரும்பி தமது குடும்பத்தினருடன் நல்லூர் கந்தனை தரிசித்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டுக்கான நல்லூர் கந்தசுவாமி ஆலய வேடாந்த மகோற்சவம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 25 நாட்கள் பக்தி பூர்வமாக நடைபெற உள்ளது. திருவிழா காலத்தில் தினமும் விசேட பூஜைகள், வசந்த மண்ட வழிபாடுகள் மற்றும் சுவாமி உள்வீதி வெளிவீதி உலாக்கள் என்பனவும் இடம்பெறும்.